ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் ருசி சமையல். ரசித்து சமைக்கலாம், ருசித்து சாப்பிடலாம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான கோதுமை பிஸ்கெட் தான் செய்ய போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சமையல் சோடா, பேக்கிங் சோடா இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல், பேக்கே பண்ணாமல், மைக்ரோவன் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரு சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது, அப்படியே ஆட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஒரு ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க, கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். இப்போது 1/4 கப் ரவை ஆட் பண்ணிக்கோங்க, சிறு ரவை. 1/4 கப் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை தேங்காய் பூ இல்லைன்னா நீங்கள் டெசிகேட்டட் கோகனட் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெய் சேர்த்திக்க விருப்பம்னா நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம தண்ணியும் சர்க்கரையும் ஆட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சர்க்கரையும் தண்ணியும் அப்படி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சர்க்கரையை அப்படியே ஆட் பண்ணக்குள்ள அந்த பிஸ்கெட்டில் சர்க்கரையாக இருக்கும் மேலே, அது சாப்பிட நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இலகுன மாதிரியும் இல்லாமல் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் மீடியமான பக்குவத்துக்கு மாவை சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. பிணையக்குள்ளேயும் மாவை சாஃப்டாக பிணையுங்க. லைட்டாக கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக ஆயில் கையில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உருட்டினீங்கன்னா நமக்கு கையில் ஒட்டாமல் வரும். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் இது சரியான பக்குவம். இப்போ ஒரு சப்பாத்தி தேய்க்கிற கட்டை மேலே வச்சுக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா உருட்டிட்டு அந்த சப்பாத்தி தேய்க்கிற கட்டை மேலே வச்சு நல்லா ரோல் பண்ணுங்கள். அது நல்லாவே சாஃப்டாக வரும். நம்ம கரெக்டாக பிணைஞ்சு எடுத்தோன்னா மாவு ஒட்டாது, தேய்க்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அடியிலலாம் நம்ம ஆயில் தட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது சப்பாத்தி தேய்க்கிற கட்டையால் வச்சு ரொம்ப சாஃப்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் இருந்தால் போதும், அதிகமாக மொத்தமாகவும் தேய்க்க வேண்டாம். இந்த மாதிரி பொறுமையாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஓரங்கள்லாம் லைட்டாக விரிஞ்சு வந்திருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வீட்டில் இந்த மாதிரி நல்லா ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்தால் அதில் எடுத்து இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க ஷேஃப்காக. ஒருவேளை எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் ஓரங்களில் கட் பண்ணிவிட்டு பாக்ஸாக கூட கட் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் கூட கட் பண்ணி நம்ம பிஸ்கெட்டை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு கட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது அந்த சைடில் இருக்கிற மாவுக்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இதை எதுவும் தூக்கி போட வேண்டாம். நம்ம மறுபடியும் மாவு பிணையக்குள்ளே பிணைஞ்சி இதே மாதிரி பிஸ்கெட் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எடுத்தாச்சு. இப்போது நம்ம இதுக்கு சேஃப் கொடுத்துக்கலாம். நம்ம அப்படியே கூட போடலாம். இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி போட்டோன்னா நமக்கு குக்கிங் டைம் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். டைம் கம்மியாக எடுத்துக்கும். எல்லா பீசஸ்லேயும் அதே மாதிரி நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் 1 லைன் கூட போட்டுக்கலாம். நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆயில் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீஸஸாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த பீஸை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொறுமையாக ஆட் பண்ணிக்கோங்க.
எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சு குக் பண்ணணும். ரொம்ப லோவாக வச்சு குக் பண்ணாலும் பிஸ்கெட் வந்து பிரிஞ்சு போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. பிஸ்கெட் பீசஸை வந்து நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் பிஸ்கெட் வந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரியான கலரில் வந்து வெந்து வரும். இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் பொறுமையாக திருப்பி விட்டுக்கோங்க. நம்மளோட வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. இப்போது ஆயிலேருந்து ஒவ்வொரு பீசஸாக நம்ம வந்து எடுத்துடலாம். இந்த பிஸ்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எண்ணெய்லாம் வந்து பிடிக்காது. எடுத்த உடனே அந்த எண்ணெயெல்லாம் நல்லா இத்துடும். இனிமேல் குழந்தைங்க கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியான கோதுமை பிஸ்கெட் செஞ்சு கொடுங்க. அவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் பேக் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இல்லை கடாயில் வந்து பேக் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அடிகனமான பாத்திரத்தில் உப்பை வந்து நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு தட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்கெட் பீசஸை கட் பண்ணி வச்சுட்டு 45 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிங்கன்னா பிஸ்கெட் வந்து சூப்பராக வெந்து வந்துடும். அவ்வளோதான், எல்லா பிஸ்கெட்டையும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்தாச்சு. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். சூப்பரான சுவையான கோதுமை பிஸ்கெட் ரெடி. இப்போ பாருங்கள், நம்ம பிஸ்கெட்டில் வந்து அந்த சர்க்கரையெல்லாம் அப்படியே ஆட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? அந்த சர்க்கரைலாம் வந்து அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள். அந்த பிஸ்கெட்டில் நம்ம கரைக்காமல் ஆட் பண்ணக்குள்ள தான் இந்த மாதிரி பிஸ்கெட் வந்து கிடைக்கும். பாருங்கள், உடச்சி காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு. சாப்பிடவும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் and bye bye.